ஒரு நாள் ஒரு உபதேச விஷயமாக ஒரு டைனிங் டேபிளில் நான் அப்பா எப்போவுமே ஹெட் ஆஃப் த டேபிளில் உட்காந்துருப்பாங்க, நான் பக்கத்தில் உட்காந்துருப்பேன் ரைட் ஹேண்ட் சைடில். நாங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறோம். நான் ஒரு பைபிள் திறந்து வச்சுருக்கேன், அப்பா ஒரு பைபிள் திறந்து வச்சுருக்காங்க. நான் ஒரு வசனம் சொல்கிறேன், அப்பா ஒரு வசனம். அப்போ அவங்க சொன்ன வசனத்துக்கு நான் ஒரு எதிர் வசனம், அதுக்கப்புறமா அவங்க இன்னொரு வசனம். இப்படியே ஜஸ்ட் வெண்ட் ஆன் அண்ட் ஆன். அப்படியே ஒரு 3/4 மணி நேரம் ரெண்டு பேரும் விட்டு கொடுக்கல. ரெண்டு பேரும் பேசுகிறோம். அந்த ஒரு சப்ஜெக்டை எது சரி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கோம். அதுக்கப்புறமா 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்பா உடனே எழும்புனாங்க, சேர் விட்டு எழும்புனாங்க. என்னை அப்படியே நேராக கண்ணுக்கு நேராக பார்த்தாங்க. பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, கேப்ரியல், என்ன பார்க்குறல்ல, என்ன போல இரு. அந்த வார்த்தையை என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் மறக்கவே மாட்டேன். என்ன பார்க்குறல்ல, என்ன போல இரு அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒவ்வொரு நாளும் இதுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, நானும் ஒரு நாள் என் பையனை பார்த்து என்ன பார்க்குறல்ல, நீ என்ன போல இரு அப்படின்னு எனக்கும் சொல்கிறதுக்கு ஆசையாக இருக்குது. ஒரு நாள் நான் அதை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அவர் யாரையோ ஒருத்தரை காமிச்சு அவங்கள போல இருன்னு சொல்ல, தன்னையே ஒரு அடையாளமாக அவர் எடுத்து அப்படி வச்சார். அப்படி அதுக்கப்புறமா அந்த ஆர்குமெண்ட் டோட்டலி ஸ்டாப். அன்றையோடு நான் அப்பாட்ட எந்த விஷயத்தை குறித்துமே நான் சேலஞ்ச் பண்ணுறதை டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா he was not just speaking some doctrine, he spoke his life. அவர் ஏதோ ஒரு உபதேசியாரா இல்லை, ஒரு வாழ்கிற ஒரு நிருபமாக அவர் தன் வாழ்க்கையை வைத்திருந்தார். அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 11:1 நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள் என்று சொன்னார். நான் நினைக்கிறேன், எங்கள் வீட்டிலேயே நான் ரொம்ப அடி அப்பாட்ட வாங்கினது நான் ஒரு ஆள் தான். இந்த சில வேளையில் இந்த மலேரியாவை தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த கினி பிக்குன்னு வாங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு சாம்பிள் போட்டு பார்ப்பாங்க அது வேலை செய்தா இல்லையான்னு. எங்கள் அப்பாவுக்கு சாம்பிள் ஸ்பெசிமன் நான் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு பையன் பாருங்கள், ஒரு அப்பா எப்படி இருக்கணுன்றதை அவர் என்கிட்ட கற்றுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு தான் அடி உத. நீங்கள் சாட்சியிலே கேட்டிருப்பீங்க, சில தடவை அவர் சாட்சி சொன்னாலே முகத்தை அப்படி கீழே போட்டுக்கிடுவேன். ஏன்னா எப்படி அடி வாங்கினேன் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவார் பாருங்க. ஜனங்க ஃபுல்லாக நம்மளே பார்ப்பாங்க. அப்படி அதை ஒரு முறை சொன்னால் கூட பரவாயில்ல, பல முறை சொல்லுவார். அவர் ஒரு சப்ஜெக்ட் வரும்போது ஒரு நாள் ஆரம்பித்தாலும் எனக்கு தெரிஞ்சிடும் நம்ம தான் இன்னைக்கு அப்படின்னு. அந்த அடித்து துவைச்சது அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல, கல் போட்டது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி. ஆனால் அவங்க அடித்தாலும் he was a man of love. ஒரு நாள் மறக்கவே முடியாது. ஒரு நாள் அப்போது இந்த எதிரில் இந்த இம்பேக்ட் இப்போ இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நம்ம இடம் கிடையாது, அது இன்னொரு வீடு இருந்துச்சு. அதுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு பெரிய ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்கும். அது இப்போ அப்பாவுடைய வீடெலாம் இருக்குது. அந்த இடத்துல நாங்கள் இந்த பக்தவச்சலபுரத்தில் இருக்கிற எல்லா கொஞ்சம் பையனுங்க இருப்பாங்க எங்கள் வயசு, நான், மைக்கேல், அதுக்கப்புறமா இப்போது கவுன்சிலராக இருக்கார், இப்போ டெப்யூட்டி மேயர் ஆகிட்டார் சூரி. இவரெல்லாம் நாங்கள் விளையாட்டு ஸ்கூல் படிக்கிற காலம். அப்போது நாங்கள் எல்லோரும் கிரிக்கெட் அந்த இதில் கிரவுண்டில் விளையாடிட்டு இருக்கோம். அப்போ ஏதோ ஒரு வேலையாக வேகமாக வந்தாங்க, ஸ்கூட்டரை பார்க் பண்ணிவிட்டு. அப்போது அவங்க வாடகை வீடு 3 வீடு தள்ளி வாடகை வீட்டில் இருந்தாங்க. என்னை கூப்பிட்டாங்க. அப்படி நான் அப்போ கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கேன், பேட் வச்சு விளையாடிட்டு இருக்கேன். பேட்டிங் பண்ணுற நேரம் கூப்பிட்டு அவங்க ஸ்கூட்டர் சாவியை கையில் கொடுத்து அது போய் அந்த வீட்டில் டேபிள் மேலே வச்சுட்டு வா அப்படின்னாங்க. எனக்கு பேட்டிங் சான்ஸ் போயிருமேன்னு எனக்கு போவதுக்கு இஷ்டம் இல்லை. இதை கொடுத்து வச்சிடறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் அங்கே இருந்தான், அவன்கிட்ட கொடுத்து எங்கள் அப்பா சொன்னதை அவன்கிட்ட சொன்னேன். எங்கள் அப்பா ரூமில் போய் டேபிள் மேலே அந்த சாவியை வச்சுட்டு வந்துரு, எனக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைச்சதே ஒரு சான்ஸ், அதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி வைக்க சொல்லிவிட்டு நான் பாட்டு கிரிக்கெட் பேட்டிங் விளையாடி முடித்து கொஞ்ச நேரத்தில் அப்போ அங்கேருந்து வேகமாக அவன் வரார். அதை பார்த்தோன்னே எனக்கு புரிஞ்சிச்சு சம்திங் இஸ் ராங் அப்படின்னு.
சாவி எங்க அப்படின்னு கேட்டார். சாவி எங்க, நம்ம வச்சாதுன்னு நமக்கு தெரியும். சாவி எங்கன்னா இவனை பார்க்குறேன், ஏய் எங்கடா வச்ச சாவின்னா அங்கே தான் வச்சேன்றான். அப்புறமா எனக்கு நான் திருன்னு முழிக்கிறத பார்த்த உடனே வாங்கன்னார். அப்படி வந்துட்டு வீட்டுக்கு போனதான் விழுந்தது அடி, செம்ம அடி விழுந்தது, செம்ம அடி, நல்லா அடி விழுந்துருச்சு. எங்கள் அம்மாலாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க, அவனை விட்டுருங்க, அவனை அடிச்சிடாதீங்க அப்படி இப்படின்லாம். அப்போ அவருக்கு அவசரம், ஏதோ ஒரு இடம் போனோம். அப்போ சாவி எங்கே அப்படின்னோடனே மம்மி எங்கே வச்சு டேபிளில் வைக்கணும். மம்மி தர இப்படி திருப்பினாங்க, பார்த்தாங்க சாவி அங்கே தான் இருக்கு. எங்கள் அப்பாவுக்கு என்ன செய்யறதுன்னே தெரில. பார்த்தார் அப்படி. அதான் சொன்னாங்களே இப்போ சிண்டு வாஸ் சேயிங் ஹி இஸ் நாட் அ மேன் ஆஃப் வேர்ட்ஸ். அவருக்கு என்ன பேசணும்னு தெரில. திருப்பி வேகமாக போனார், ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணார், சர்ச்லேருந்து திருப்பி வீட்டுக்கு வந்துட்டார். இங்கே வான்னாரு. எனக்கு திரும்ப ஒரு பயமாகி போச்சு, வேற என்ன பண்ண போகிறாரோ தெரில, வேற என்ன தப்பு பண்ணவோமோ தெரியலையேன்னாரு. ஸ்கூட்டரில் ஏறு அப்படின்னாரு. ஸ்கூட்டரில் ஏறிக்கிட்டேன். இன்னைக்கு என்னமோ நடக்க போகுதுன்னு நினச்சேன். நேராக நம்ம ஆவடி பஸ் ஸ்டாண்ட் தாண்டி அந்த திருப்பு முனையில் ஒரு கடை இருக்கும், ஜூஸ் கடை ஒன்று. இறக்கி விட்டார், உள்ளே என்ன குடிக்கிறேன்னு கேட்டார். என்னை விட்டா போதும் சாமி, எதுவும் குடிக்கலாம் வேணாம். என்ன குடிக்கிறேன்னு திரும்ப கேட்டார் பாருங்க. அப்பவுமே நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சு, திருப்பி வேற ஏதாவது விழாமல் இருக்குதுக்கு. உடனே எனக்கு ஃப்ரூட் நீக்கு வேணும் அப்படின்னு. உடனே என்ன பண்ணார், என்ன ஃப்ரூட் நீக்குன்னு கேட்டார். நான் அப்படி பார்த்தா ஒரு 3 கலரில் ஃப்ரூட் நீக்கு இருந்துச்சு. ரொம்ப யோசித்தாலும் ஏதாவது பிரச்சனை ஆயிருமோன்னு நினச்சிட்டு எது வேணாலும் பரவாயில்லண்ணே, அந்த 3 கலரில் இருந்துச்சு. அந்த 3 பாட்டிலையும் ஓப்பன் பண்ண சொன்னார். 3 பாட்டிலையும் ஓப்பன் பண்ணி சமாதான பலி செஞ்சுட்டார் அன்னைக்கு. உடனே see, that is the way he showed his love. You know, அவர் அடித்தது தப்புன்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் அதை நியாயப்படுத்தவே இல்லை. அது அவருக்கு தெரிஞ்ச விதத்தில் அவர் அதை அன்பாக அதை காமிச்சார். ஆனால் அடிக்கடி சொல்லுவார், டேய் நான் நல்ல நண்பர்களோடு நான் வளரல, எனக்கு குடும்பத்தை அன்பாக எப்படி நடத்தணுன்னே தெரியாது, நான் ரொம்ப முரடன், நான் இங்கே தான்டா கற்றுக்கிறேன், இதெல்லாம் இவங்ககிட்ட தான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். he was very honest about it. ரொம்ப ஆனஸ்டாக இருந்தார். அவர் ஒரு அன்புள்ள ஒரு தகப்பனாக இருந்தார். ஆனால் அது எங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. ஏன்னா அடியெல்லாம் கொஞ்சம் மறக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் பார்த்தீங்களா, அந்த வலி தழும்பெல்லாம் போகிறதுக்கு டைம் ஆகும். அதனால் அப்பாவை பார்த்தாலே எல்லோரும் ஓடி ஒளிவோம். ஆனால் லேட்டராக அந்த கல்யாண வயசு அதெல்லாம் வரும்போது அவருடைய உண்மையான இருதயம் எங்களுக்கு புரிஞ்சுது. ஆக்சுவலாக எஸ்பெஷலாக அந்த லாஸ்ட் 2.5 years ஐ ரியலி க்ரூ டு லவ் ஹிம். ஏன்னா அவர் இந்த பையன்ற லெவலை விட்டுட்டு அவர் ஃப்ரெண்ட் மாதிரி ஆனார். அப்படி நான் சொன்னேன் பாருங்க, அன்னைக்கு கூட ரூம்குள்ளே போனாலே அப்படியே அவர் வரவேற்கிறத பார்த்தாலே பா இவ்வளோ அருமையாக இருக்கே, ராஜ மரியாதை இருக்கும். அப்படி சேரை போடுன்னுவார். அப்படியே சேரை போட்டு உட்காருன்னுவார். அப்படியே பேசுனா கேட்டுக்கிட்டே இருப்பார். அப்படியே எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்பா சாப்பிடுங்க இல்லை நீ சொல்லு பேசு அப்படியே. அவரும் ஆரம்பித்தாங்கன்னா அப்படியே டாபிக் போயிட்டே இருக்கும். அம்மா எங்கள் அம்மா நீங்கள் எல்லாம் சாப்பிட மாட்டீங்களா அப்படின்வாங்க. அதுக்கம்மா சரி இங்கே சாப்பாடு கொண்டு வந்துரு அப்படின்வாரு. அதுக்கப்புறமா அங்கேயே உட்காந்து 2 பேரும் சாப்பிட்டு பேச்சு போயிட்டே இருக்கோம். அம்மா கொஞ்ச நேரத்தில் ஃபோன் அடிக்கும். அது எங்கேருந்து வரும்னு உங்களுக்கு தெரியும்ல, என்ன வீட்டுக்கு வர போகிறீங்களா இல்லையா அப்படின்னு. அப்புறமா அதை வந்துடுறேன், ஏதோ அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு அவங்க உடனே கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அப்பாட்ட பேசியிருக்கேன்னு கட் பண்ணும். அப்பா ஒன்று சரி போப்போம், ஏன்னா தனியார் போ அப்படின்னு. அதே போல் அந்த கடைசி இந்த 2.5 வருஷம் பல மணி நேரங்கள் பல காரியங்கள், ஊழியத்தை பற்றி, தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி, குடும்பத்தை பற்றி, விசுவாசிகளை பற்றி, ஊழியர்களை பற்றி அப்பா அந்த 2.5 years என்னை பர்சனல் கோச் மாதிரி உட்காந்து ட்ரெயின் பண்ணாங்க. சில மனிதர்களை சுட்டி காட்டி இவர்கள்ட்ட ஜாக்கிரதையாரு, அவர்கள் எனக்கு பல வருஷமாக தெரியும், நீ கேர்ஃபுல்லாரு. சில மனிதர்களை காமிச்சு சொன்னார், ஒரு காலம் அவங்களை நீ மேடையில் ஏற்றிடக்கூடாது, அவருடைய இருதயம் சரியான இருதயம் கிடையாது. இப்படிலாம் பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. அப்படியே உட்காந்து சொல்லுவாங்க, நீ இதில் கேர்ஃபுல்லாரு, அதில் கேர்ஃபுல்லாரு, நான் இதை இப்படி கஷ்டப்பட்டு நான் படித்தேன், ஆனால் உனக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன், இது நீ கஷ்டப்படக்கூடாது நீனு. அப்படிலாம் ரொம்ப அழகாக அந்த அன்பாக பேசுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அப்பாவுடைய அன்பை பற்றி நான் போன வாரம் உட்காந்து இதெல்லாம் எழுதினேன். அதில் 7 அன்பு கண்டுபிடிச்சேன். ஒன்று லவ் ஃபார் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் மேல் அவர்கள் வைத்திருந்த ஆழமான அன்பு. அதோடைய
உபவாசம், ஜெபம், அவர் வார்த்தையின் மேலே வைத்திருந்த பசி. இயேசுவை ரொம்ப நேசிச்சார். ஃபர்ஸ்ட் வந்து லவ் ஃபார் கிரைஸ்ட். நம்பர் 2 லவ் ஃபார் இஸ் சில்ட்ரன். அவரோட பிள்ளைகள் மேல் அவர் வைத்திருந்த அன்பு. ஏன்னா இது எப்படி நான் சொல்லுவேன்னா, நிறைய சொன்னாங்களே அப்பா விசாரிப்பாங்க. எனக்கு கடைசியாக அப்பா விசாரித்தது வந்து எப்போன்னு கேட்டால், நான் வந்து உங்களுக்கு தெரியும் அப்பா வந்து ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. அவங்களுக்கு சத்தம் வரல, பேச்சு அந்தனா ஆக்சிஜன் வந்து நேராகவே அந்த ட்ரக்கஸ்டமியில் கனெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போது நாங்கள் 10:30க்கு இறங்கிட்டோம். நான் உடனே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், அப்பா இந்த மாதிரி நான் வந்து இறங்கிட்டோம், நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து நேராக சேப்பலுக்கு வரோம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சேப்பலுக்கு வந்துட்டேன் அன்றைக்கி சாட்டர்டே நைட். ஒரு 3/4 மணி நேரம் கழித்து பக்கத்தில் ஸ்வர்ணகுமார் இருந்தார் நினைக்கிறேன், கூட ஸ்வர்ணாவா ஃபிலிப் இருந்தார். ஃபிலிப்பை வச்சு ஃபோன் பண்ணார். எப்போ ஹாஸ்பிட்டல் பெட்டில் உட்காந்துருக்கும் போது, வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு கேளுங்க அப்படின்னு. அவருக்கு மூச்சு இழுத்துட்ருக்காரு, உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு 1 ஹவரில் ஃபோன் வருது. அவ்வளவு அதிகமாக எங்களை நேசித்தார். நம்பர் 3 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அப்பாவை பற்றி இது நிறைய பேருக்கு தெரியாது. ஹி ஹேட் அ லவ் ஃபார் கிளாக்ஸ். உண்மையா இல்லையா? வாட்சு, கிளாக் தான் ஐயோ அவருக்கு ரொம்ப இஷ்டம். டேபிளில் நீங்கள் வேணால் இப்போ கூட போய் பாருங்கள், 10 கிளாக் இருக்கும். அதில் 4 ஓடாது, 5 ஓடாது. ஆனால் கிளாக்கு கிடச்சிட்டா அவர் வந்து ஒன்றை எடுத்துட்டு இன்னொன்று வைக்கணும்னு நினைக்க மாட்டார். மேஜை ஃபுல்லாக கடிகாரமாக இருக்கும். அப்படி அதில் அந்த டைம் கீப்பிங்கை விரும்பினார் என்னன்னு தெரியல. அவருக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் வந்து கிளாக் தான். இப்படி திரும்பினீங்கன்னா கிளாக் இருக்கும், அப்படி திரும்பினா. இன்ஃபேக்ட் டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்க, ஒரு வீட்டுக்கு வந்த உடனே, இந்த கோவிட் முடிச்சுட்டு வந்த உடனே டைம்லாம் பார்க்க விடாதீங்கன்னா இரவு பகல் என்னன்னே தெரியாது. ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம், அவர் வர்றதுக்குள்ளே வீட்டில் இருக்க எல்லா கிளாக்கையும் கட்டிட்டோம். எல்லாம் கட்டி, ஏன்னா அவங்களுக்கு டைமை பார்த்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு கட்டிட்டோம். அடுத்த நாள் வந்து பார்த்தா இங்கே பக்கம் கலரில் நைட்டில் எரியிற மாதிரி ஒரு கிளாக்கு, இந்த பக்கம் கடிகாரம் மாதிரி சுற்றுற கிளாக்கு எல்லாம் மாட்டி விட்ருக்கு. யாரடா இது பண்ணான்னு கேட்டான். ஆனால் காலையிலே அப்பா சொல்லிட்டார், எல்லா கிளாக்கையும் மாட்டி விடு, நான் டைம் பார்க்காம இருக்க மாட்டேன். அந்த மாதிரி he loved clocks. நம்பர் 4 he loved the church. ஆலயம்னா அவருக்கு அப்படி பிடிக்கும். சபைன்றது விசுவாசிகள் அவங்கள ரொம்ப பிடிக்கும், ஊழியம் ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் சர்ச்சுக்காக பில்டிங் கட்டுறது அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் அவங்க சர்ச்சுக்கு பில்டிங் கட்டுறதுக்கு அவங்க வச்சிருந்த தரிசனங்கள்லாம் ரொம்ப பெருசு. அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம வீட்டை விட சர்ச்சு அழகாக இருக்கணும், நம்முடைய வீட்டை விட சர்ச்சு பிரம்மாண்டமாக இருக்கணும்டா. வீடுக்கா சின்னதாக இருந்தால் பாரு, அது பிரச்சனை இல்லை, சர்ச்சு ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு. சர்ச்சுக்காக எது வாங்கணுன்னாலும் அவங்க செகண்ட் குவாலிட்டி வாங்குறதுக்கு அளவு பண்ணவே மாட்டாங்க. எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அதே போல் இந்த பில்டிங் கட்டும்போது நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படணும்னு எங்களுக்கு தெரியும். அது இந்த மணி வாஸ் நாட் ஈஸி, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். அப்போ நான் அப்பாட்ட சொன்னேன், அப்பா ஏர் கண்டிஷனிங் பண்ண போகிறோம், அதை வந்து பல இன்ஸ்டால்மெண்ட்டில் நாங்கள் கட்டுறோம்னு சொல்லி பேசிட்டோம். நான் விசாரித்து பார்த்தேன், பெஸ்ட்டு வந்து மிட்சுபிஷின்னு தான் கண்டுபிடிச்சேன், அதான் நம்ம சர்ச்சுக்கு போடப்போம். ஐயோ அவருக்கு எவ்வளோ சந்தோஷம். அப்பா வெரி குட், ரொம்ப சந்தோஷம் அப்படி சொன்னாங்க அந்த படுக்கையில் உட்காந்துட்டு. அந்த போல் ஆலயத்தின் மேல் அவ்வளோ ஒரு வாஞ்சை. வெளிநாடு அப்பா போனாங்கனாலே கூட ஒரு லிஸ்ட்டு நாங்கள் அனுப்பிடுவோம். என்ன லிஸ்ட்டுன்னு கேட்டால் கேமரா, கேபிள், மிக்சரு, மைக்கு அப்படின்னு. மனுஷன் வெளிநாட்டில் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் செய்வார். எவ்வளவு காணிக்க கொடுத்தாலும் ஒரு சாக்லேட் கூட வாங்கிட்டு வர மாட்டார். வீட்டுக்குன்னு அவர் ஒரு பொருள் தனக்குன்னு வாங்க மாட்டார். அந்த பெட்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு வேண்டிய கேபிள், கேமரா, மைக்கு. இங்கே நம்ம பார்க்குற பெரும்பாலான பொருட்கள் வந்து அவரை போலவே நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் செய்கிறோம். இது வரைக்கும் எங்கள் மீடியா டீம் ஃபுல்லாக கேளுங்க. இப்போ கூட நாங்கள் போய் சேர்ந்த பிறகு இப்போ ஃபோனு, வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்புவாங்க, இது வாங்க, அது வாங்க. வந்த அத்தனை பணத்தில் ஒரு பைசா கூட அப்பா தனக்குன்னு செலவு பண்ண மாட்டாங்க. அவ்வளவும் ஊழியத்துக்குன்னு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. எதை கேட்டாலும் முகம் கோணாமல், அது நல்ல பொருளா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாப்பா நல்ல பொருள். வேண்டிய பொருளா அப்படின்னு கேட்பாங்க. வேண்டிய பொருள் உடனே வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதை வாங்கிட்டு வருவாங்க. எவ்வளோ கையில் காசு இருக்கோ அவ்வளோத்தையும் செலவழித்து அந்த பொருட்களை வாங்கி கொண்டு வந்து ஆலயத்தை நேசித்தாங்க. அடுத்தது ஹிஸ் லவ் ஃபார் காட்ஸ் கிரியேஷன். தேவனுடைய கிரியைகளை ரொம்ப நேசித்தாங்க. அதாவது இந்த புறா, முயல், வாத்து, பார்த்தீங்களா இந்த கீஸ் வாத்து, இதெல்லாம் அப்பாவுக்கு அவ்வளோ பிரியம். நாய்,
அதுக்கு தீனி போடுறது. ஐயோ அதுக்கு தீனின்னா சும்மா மிச்ச மீதியெல்லாம் கிடையாது, அதுக்கு தனியாக வரும் பேக்கெட்டில் வந்து அது மிக்சிங்லாம் பண்ணி அது எங்கேயாவது யூடியூப்பில் பார்ப்பாங்க, எல்லாத்தையும் பார்த்து அதை கரெக்டாக கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. யாரோ சொன்னாங்கல்ல சென்ட்ரான்பாளையம் அந்த மரங்களை போய் அப்படியே என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த இயற்கையின் மேலே அவ்வளோ ஒரு ஈர்ப்பு உடையவர்களாக அவங்க இருந்தாங்க. மரங்கள் கனிகள் மேலே ரொம்ப ஈர்ப்பு உடையவர்கள். அடுத்தது லவ் ஃபார் த காங்கிரிகேஷன், சபையின் மேலே அவ்வளோ ஒரு மக்கள் மேலே பெரிய ஒரு ஒரு அன்பு அவருக்கு இருந்துச்சு. இன்னொன்று எல்லாருக்கும் இது வரைக்கும் கேட்காத ஒரு நியூஸ் ஒன்று சொல்கிறேன் அப்பாவை பற்றி. ஹீ லவ் கிரிக்கெட். உங்களுக்குலாம் ஆச்சரியமாக தானே இருக்குது. அப்பாவுக்கு கிரிக்கெட்னா அவ்வளோ இஷ்டம். ஒரே கேம் அவர் கேட்குறது பார்க்குறது படிக்கிறதுனா கிரிக்கெட். நியூஸ் பேப்பரில் அந்த முந்தின நாள் வந்து மேட்ச் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே திருப்பி போட்டு படிப்பார், என்ன ரன்ஸ் வந்திருக்குது, யார் வாங்கினா அப்படின்னு. எனக்கு கிரிக்கெட்னா சுத்தமாகாது. அவருக்கு வந்து கூட பார்ட்னர் வந்து ஜோயல் தான். அப்பா அது அவர் வந்து 4 அடிச்சாருப்பா 6 அடிச்சாருப்பா, அப்படியாடா அப்படின்னு சொல்லி கேட்டுவிடார். ரொம்ப நாள் எங்கள்கிட்ட மறைச்சார் இது. ஆனால் ரொம்ப நாள், ஒரு நாள் கண்டுபிடிச்சது ரேச்சல் தான். ஒரு நாள் என்ன பண்ணார், அவங்க ஆஃபீஸில் உட்காந்துருக்காரு, எனக்கு இது தெரியாது. ஆஃபீஸில் ஒரு ரேடியோ ஒன்று வச்சுருப்பார், டிரான்சிஸ்டர். அவர் என்ன பண்ணார், அந்த ரேடியோவில் ஒரு நாள் யாருமே அங்கே பேசுறதுக்கு இல்லை, தனியாக உட்காந்துட்டு ரேடியோ ஆன் பண்ணி கிரிக்கெட்டுடைய என்னது அது கமெண்ட்ரி, லைவ் கமெண்ட்ரி கேட்டுட்டு இருந்திருக்காரு. இவர் ரேச்சல் சின்னது ரொம்ப துடுக்கு, இப்பவும் அப்படி தான். இவன் என்ன பண்ணா பட்டுன்னு டோரை திறந்துட்டா. திறந்தவொடனே அப்பா என்ன பண்ணுறாரு, ரேச்சல் பார்த்தவொடனே இவகிட்டே அவன் மாட்டணுன்ட்டு டக்குன்னு அவர் என்ன பண்ணுறாருன்னா ரேடியோ ஆஃப் பண்ணிட்டார். இவ எல்லாம் சும்மா இருக்கலாம்ல, என்னப்பா கிரிக்கெட்டா பாப்பா கேட்டுட்டு இருக்கீங்க. அப்பாவுக்கு அன்னையிலிருந்து ஸ்கோர் என்னப்பா அப்படின்னு கேட்டா, அப்பா அன்னையிலிருந்து அவர் வந்து கிரிக்கெட் லவர்ன்றதை ஹி எக்ஸ்போஸ்ட் அண்ட் ஹி லவ்ட் கிரிக்கெட். இன்ஃபேக்ட் சிக்காக இருக்கிற நேரத்தில் பைபிள் படிக்கிறது, ஜோம் பண்ணுறது, எங்களோட பேசுறது அதெல்லாம் இல்லாமல் ஜோயல் புதுசாக சொல்லி கொடுத்த பழக்கம் என்னென்னா, மேலேருந்து லேப்டாப் தூக்கிட்டு வந்துடுவான். தூக்கிட்டு வந்து என்னமோ போடுவான், ஏதோ ஒரு போட்டு ஐபிஎல்லா அதை போட்டு அப்பா பாருங்கன்னா, ஐயோ அவர் அப்படியே சிரிச்சு பாப்பாரு பாருங்க. அந்த ரன்ஸ் இந்தியா அவர் பிடிச்ச டீம் இப்போ கிடச்சுன்னா ஒரே குதூகலம் ஆயிடுவார். அப்படி அந்த ஒரு சின்ன சந்தோஷம் தான் அவர் லைஃப்பில். உண்மையாக சொல்லப்போனால் அந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா அவருக்கு அந்த கிரிக்கெட் வாஸ் இஸ் லவ், ஹி லவ்ட் இட். பட் ரொம்ப அவருடைய மேட்ச், அவருடைய சிஎஸ்கேவா அவர் டீமு. ஓகே பார்த்தீங்களா, நீ எந்த டீமு, நீனும் சிஎஸ்கே தானே. அவன் இவன் தான் கன்வின்ஸ் பண்ணியிருப்பான் அவரை, இதுதான் பெஸ்ட் டீம் உலகத்துலேன்னு சொல்லி பேசியே நம்ப வச்சுருப்பான். அவரும் பாவமாக நம்பியிருக்காரு பாருங்க. சரி ஏதோ ஒன்று. அப்போ அந்த மாதிரி அது நான் ரொம்ப பார்க்குறது நான் பார்த்ததில்ல. எப்பயாவது ஒரு முறை அப்படி ஒரு மேட்ச்னா ஜோயல் தூக்கிட்டு வந்து லேப்டாப் செட் பண்ணிடுவான், உடனே அதை பார்த்துட்டு இருப்பார். அதை நான் பார்த்தேன். முதலாவது ஹி வாஸ் அ மேன் ஆஃப் லவ். ரெண்டாவது ஹி வாஸ் மேன் ஆஃப் லோலினஸ். ரொம்ப தாழ்மையாக இருக்கிற ஒரு மனுஷன். அவர் ஒரு நாளும் தன்னை பற்றி பந்தா பண்ணி பெருமை பேசுனதை நாங்கள் காதால் கேட்டதே கிடையாது. நான் யார் தெரியுமா, என் வீடு என்ன தெரியுமா, என் கோலம் என்ன தெரியுமா, என் கோத்திரம் என்ன தெரியுமா. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஐ எம் 47 years old, 48 this year. நாட் ஒன்ஸ் எங்கள் அப்பா வந்து தன்னுடைய ஜாதி பேரை சொன்னது கிடையாது. ஒரு முறை கூட வீட்டில் கான்வர்சேஷன்ஸில் நான் இன்ன ஜாதின்னு அவர் சொன்னது கிடையாது. எங்களுக்கு தெரியவே தெரியாது, உண்மைதான் எங்களுக்கு தெரியாது. ஸ்கூல் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து கேட்பாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ன கம்யூனிட்டி போடணும், இந்தியன் கிறிஸ்டியன், அவ்வளோதான், எடுத்து போட்டு கொடு போ. ஒரு நாள் பிரின்ஸிபல் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணார், சார் உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் காலேஜில் ஃபீஸ் இப்போ என்ன சீட்டு கிடைக்காமல் போயிடும், நீங்கள் உங்கள் ஜாதி போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தனி ரிசர்வேஷன். எனக்கு ஆண்டவர் ரிசர்வேஷன் கொடுப்பாரு, என் பிள்ளைக்கு அப்படி ரிசர்வேஷன் வாங்கி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்போ படிக்காமல் வீட்டில் இருக்கட்டும்னு சொல்லிட்டாரு. அவர் எவ்வளவோ கெஞ்சினார், கடைசி வரைக்கும் ஜாதி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணவும் இல்லை, வாங்கவும் இல்லை. எங்கிட்ட இந்த ஜாதிடா நீனு அப்படின்னு சொன்னதே கிடையாது. சொன்னதே ஒரு முறை கூட எங்கள் அப்பா வாயிலிருந்து நான் இந்த ஜாதி அப்படின்னு சொன்னதே கிடையாது. எங்களுக்கு தெரிய வச்சதும் கிடையாது. எங்களுக்கு கடைசியில் எங்கள் ஜாதி என்னன்னு தெரியும் அப்படின்னா மற்றவங்க எங்கிட்ட சொல்லி தான் தெரியும். ஏய் என்னடா நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே இல்லாமல் இருக்கீங்களா, நீங்கள் எந்த ஜாதி தெரியுமாண்ணா, அப்படியா, அதெல்லாம் தெரியாது, நம்மளுக்கு தெரியவே தெரியாது. எங்கள் அம்மா ஜாதி என்னன்னு தெரியாது, எதுவுமே அதை பற்றி ஒரு நாள் கூட வீட்டில் பேசுனதும் கிடையாது, சொன்னதும் கிடையாது, அதை பற்றி எதுவும் பெருமைப்பட்டதும் கிடையாது, அதில் மகிழ்ந்ததும் கிடையாது.
அப்படி ஒரு மனிதனாக தன்னை தாழ்த்தி வைத்திருந்தார். அதை நான் பார்த்துருக்கேன். எளிமையாக பணம் ரொம்ப அதிகமாக செலவு பண்ணணும், எக்ஸ்பென்சிவான பொருள் வாங்கணும் ஆசைப்பட்டதே கிடையாது. அது எளிமையாக அவர் தன்னை வைத்து கொண்டார், தாழ்மையாக இருந்தார். மூன்றாவது, ஐ ரிமெம்பர் him as a man of law. சட்டத்திற்குட்பட்ட ஒரு மனுஷன். எல்லாமே டிசிப்ளின்னா டிசிப்ளின் தான். எழும்புறது ஒரு டைமு கரெக்டாக நீங்கள் சொல்லலாம். 6:30 அப்பா எங்கே இருப்பார்? வாக்கிங்கில் இருப்பார்னு சொல்லலாம். 7:30 எங்கே இருப்பார்னா பாத்ரூமில் தான் இருப்பார், குளிப்பார். கரெக்டாக அந்த டைம்னா டைம் குளிப்பார். 8 மணிக்கு எங்கே இருப்பார்னா டைனிங் ரூமில் சாப்பிட உட்காந்துருப்பார். 9 மணிக்கு எங்கே இருப்பார்னா ஆஃபீஸில் உட்காந்துருப்பார். நீங்கள் யார்ட்டையும் விசாரிக்கவே வேணாம், நீங்கள் நேராக அந்த ரூம் போனால் அங்கே தான் இருப்பார். அந்த டைம், அந்த டிசிப்ளின்டாக இருப்பார். he kept everything very meticulous. அந்த டைம் was very meticulous. அதுபோல் அதை தன்னுடைய தனிப்பட்ட லைஃப்பில் டிசிப்ளினாக சட்டத்திட்டத்துக்கு, அதாவது பைபிள் ஒரு வசனம் படிச்சுட்டாருன்னா அதை தான் லைஃப்பில் செய்யணும் அப்படின்னு நினைப்பார். அப்படி ஒரு வைராக்கியம் அவருக்கு இருந்ததுனால எந்த உபதேசம் மற்றவங்களுக்குலாம் கசப்பாக இருக்கலாம், அது கேட்கறது கஷ்டமாக இருக்கலாம், சங்கடமாக இருக்கலாம், அதை பற்றி அவர் சங்கடப்பட்டதே கிடையாது. தைரியமாக பேசுவார். அதை யார் பரிகாசம் பண்ணாலும் பரவாயில்ல. ஏன்னா பிகாஸ் அவர் ப்ராக்டிஸ் பண்ணிடுவார் அதை ஃபஸ்ட்டு. இப்போ தசமபாகத்தை பற்றி ரொம்ப ஆணித்தரமாக அப்பா பேசுவாங்க. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அவங்க முதல் சம்பளம் அப்பா சொல்கிறது நீங்கள் கேட்டிருப்பீங்க சாட்சி. 3000 ரூபாய் கூலியில் தான் அவங்க லைஃப் ஆரம்பிச்சது. அந்த 3000 ரூபாய் கூலியில் முதல்ல போய் 35 பைசாவை சர்ச்சில் கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு தசமபாகம் போட்டுட்டு தான் அவர் மீதி காசை வீட்டுக்கு கொண்டு போய் அதில் 5 பேர் கஞ்சி குடித்தாங்க அப்படின்னு, ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னு அவர் சாட்சி சொல்கிறார். அதை தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி வரைக்கும் அவர் அதை தன்னுடைய லைஃப்பில் மெயின்டைன் பண்ணார். கடைசியில் ஒரு முறை ஒரு சாட்சி சொன்னாங்க, நான் கேட்டேன். அதில் சொன்னாங்க, நான் 10% கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பித்து இப்போ நான் 85% கர்த்தருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அவங்க லைஃப்பை அப்படி ஸ்ட்ராங் டிசிப்ளினில் இருந்ததுனால அந்த உபதேசங்களை பற்றி அவங்களுக்கு பேசுறதுக்கு சங்கடமே இல்லை, அதை தைரியமாக பேசினாங்க. ஏன்னா அவங்க அதனால் செய்கிறது, அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க. மேன் ஆஃப் லா. கடைசியாக ஐ ரிமெம்பர் him as a man of leadership. He was a very powerful leader. அவர் ஒரு அருமையான ஒரு தலைவனாக அவர் இருந்தார். அதாவது அவருக்கு பர்சனலான்னு பார்த்தா 2 லீடர் தான் உலகத்தில் அவருக்கு. இயேசுவை தவிர 2 லீடர் தான். ஒன்று பாஸ்டர் சுந்தரம், இன்னொன்று பாஸ்டர் சாம் சுந்தரம். அதை தவிர யாரையுமே அவர் லீடராக வச்சுக்கவும் இல்லை, லீடராக அவர் அக்செப்ட் பண்ணவே இல்லை. எவ்வளோ பெரிய ஊழியர்கள் வந்தால் கூட அவர்களை ஒரு நாளும் வாழ்நாள் முழுவதும் லீடராக அவர் ஒரு நாள் அவர் மேலே கண்ணை தூக்கி பார்த்ததே கிடையாது. அவர் சொல்வார், எனக்குன்னு ஆண்டவர் கொடுத்த தலைவர்கள் இவங்க 2 பேர் தான், அவர்களை தவிர என் லைஃபுக்கு தலைவர்கள் யாருமே கிடையாது அப்படின்னு சொன்னார். அது என் லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக மாறிச்சு. ஐ ஆல்வேஸ் saw my daddy as my leader. சில காரியங்கள் அவங்க எனக்கு சொன்னதெல்லாம் எனக்கு புரியலை, எனக்கு ஏற்றுக்கொள்ள கூட முடியலை. பட் ஐ ஆம் வெரி கன்வின்ஸ்ட், இஃப் daddy said it, that is the leader God has given me. அவர் தான் எனக்கு தலைவனாக கர்த்தர் கொடுத்துட்டாரு, அவர் சொல்கிறபடி நம்ம வாழ்வோம்னு சொல்லி என் லைஃப்பை டிசிப்ளின் பண்ணுறதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அதாவது வேறு யாரும் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கே அவர் இடம் கொடுக்கல. அதுக்கு பதிலாக அவர் தன்னுடைய நம்பிக்கைகளில் ரொம்ப உறுதியாக இருந்ததுனால அவர் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நிறைய பேரை சீடர்களாக மாற்றினார். அவர் நிறைய பேர் அவருடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்ற ஆரம்பித்தாங்க. யாருமே அவரை எதிர்த்து பேசுறதுக்கே பயந்தாங்க. ஏன்னா அவர் அவ்வளோ ஸ்ட்ராங் லீடராக இருந்தார். நான் நிறைய பேர்ல வேடிக்கையாக பார்த்துருக்கேன், அவருடைய பிரசனத்துக்கு வந்தால் அவர் ஒத்துக்கொள்ளாத, அவருக்கு முரணாக நடக்கிறவங்க கூட அவருக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கிடுவாங்க. இவர் யாருக்காகவும் மாற மாட்டார், அவங்க மாறிக்கிடுவாங்க. சும்மா ஒரு உதாரணம், தப்பாக நினைக்காதீங்க. நேற்றைக்கு 2 நாட்களாக அப்பாவுக்காக அந்த ஸ்தோத்திர அடக்காராதனை ஆவடியில் நிறைய பேர் பேச வந்தாங்க. பல விதமான ஊழியங்கள்லேருந்து, பின்னணிகள்லேருந்து, உபதேசங்கள்லேருந்து பேச வந்தாங்க. அதில் நிறைய பேர் நான் கவனித்தேன், அப்பாவுடைய சர்ச்சுக்கு வர்றதுக்காக மட்டுமே அவங்க ஒயிட் ஷர்ட் போட்டு வந்தாங்க. சிம்பிள். அவர் இறந்துட்டாரு, ஆனால் அவருக்காக அவர் மேடையில் நின்று பேசணுன்றதுக்காக என்றைக்குமே ஒயிட் போடாதால் அன்றைக்கி ஒயிட் போட்டு வந்தாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், he was such a powerful leader. அவரை யாராலையும் கடைசி வரைக்கும் மாற்ற முடியல. அவர் போட்டது தான். ஆனால் அவருக்காக மற்றவங்க எல்லாம் தங்களை மாற்றிக்கிட்டாங்க. தட் இஸ் how he was such a powerful leader. He influenced people. அப்படி மக்களை ஒரு வழிகாட்டியாக அவர் நின்றார். அதுதானே 1 பேதுரு 2:21 சொல்லுகிறது, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார்.
நம்ம வாழ்க்கை வந்து அப்படிதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு மாதிரியை நாம் பின் வைத்து போகணும். சில பேர் ஒரு மாதிரி இருப்பார்கள், அதுவல்ல. ஒரு மாதிரி இருக்கக்கூடாது, மாதிரியா இருக்கணும். ஆமீன். அது அப்பா செய்து காட்டினாங்க. அவங்களுடைய மாதிரியில 3 மாதிரிகளை வேதம் சொல்லுது. முதலாவது எபிரேயர் 13:7, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களினுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஃபர்ஸ்ட் we could follow his confidence in the Lord. பாஸ்டர் பத்தி நம்ம இன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங்ல வந்து இவ்வளவு சாட்சிகளை கேட்டுட்டு நம்ம பின்பற்றக்கூடிய அவர் வைத்த முதலாவது மாதிரி அவருடைய விசுவாசம், his confidence in the Lord. Number 2, அவருடைய மாதிரியில ரெண்டாவது என்னன்னு கேட்டா, 1 ராஜாக்கள் 9:4-5 வாசிக்கும் போது, நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளும்படி என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் இருந்த உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீ நட என்று சொல்றார். அப்போ ரெண்டாவது வந்து அவர் நமக்கு முன்பாக வைத்த செகண்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டா, நாட் ஒன்லி இஸ் கான்ஃபிடன்ஸ் இன் தி லார்ட் பட் இஸ் கேரக்டர். அவருடைய குணம், அவருடைய உத்தமம், அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு நல்ல குணமே அவருடைய மாதிரியாக மாறினது. நம்பர் 3, அவருடைய மாதிரியில பின்பற்ற வேண்டியது நீதிமொழிகள் 6:20-23, என் மகனே உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. 3வது his commandments, அவர் கொடுத்த கற்பனைகள், அவர் கொடுத்த உபதேசங்கள், அதை பின்பற்ற வேண்டும் என்று நாம் ஒரு உறுதி எடுக்கணும். கடைசியாக 1 கொரிந்தியர் 11:1 நாம் ஏற்கனவே வாசித்தது போல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். ஃபாலோ his course. அவர் இயேசுவை பின்பற்றி போனார், நாமும் கிறிஸ்துவை பின்பற்றி செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக.